அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். இறந்தவருடைய ஆன்மா உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறது. என்ன குருஜி, அவர் தான் இறந்துட்டாரு, அவர் போய் எப்படி என்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியும்? எனக்கு விருப்பங்கள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, ஆசைகள் இருக்கிறது. என்ன நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? அப்ப என்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இறந்து போனவரால் எப்படி போய் நிறைவேற்றி தர முடியும்? கேக்குறீங்கல்ல? இறந்தவர் உடல் தானே தவிர அவர் ஆன்மா இறக்கவில்லை. ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, அது தொடர்ந்து பல பிறப்புகளை எடுக்கும். அப்ப அந்த ஆன்மா உயிரோடு இருக்கிறது. இறந்துட்டவங்களே நீங்க என்ன சொல்றீங்க? இறந்த தெய்வம் ஆக்கி விட்டார், இறைவனடி சேர்ந்து விட்டார் சொல்றல்ல? அப்ப அவர் தெய்வம் ஆயிட்டார் இல்ல? அப்ப கடவுளுக்கு என்னென்ன சக்திகள் இருக்கிறதோ அந்த சக்தி அவருக்கும் இருக்குத செய்யும். இறை சக்தி, இறை ஆற்றல் அந்த ஆன்மாவிற்கு இருக்கிறது. அந்த ஆன்மாவுக்கு சில சக்திகள் இருக்கிறது. அந்த சக்திகள் மூலமாக உங்களுடைய ஆசைகளை, விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை அந்த ஆன்மா நிறைவேற்றி தருகிறது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் பல்வேறு ஆவி உலக ஆராய்ச்சிகளுடைய அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகள்ல இருந்து மீடியமாக மேலே இருக்கின்ற ஆன்மாவோடு, ஆத்மாவோடு தொடர்பு கொண்டு பேசுகின்ற மனிதர்களை மீடியம்னு சொல்லுவோம். அந்த மீடியத்தின் மூலமாக மேலே இருக்கின்ற அந்த ஆத்மாக்கள் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய குடும்பத்தாருடைய ஆசைகளை, விருப்பங்களை, எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறேன். என்ன, நான் இருந்தா, உயிரோடு இருந்தா அவர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை நான் நிறைவேற்றி தருவேன் அல்லவா? ஒரு கணவன் இறந்துடுறாரு, ஒரு மனைவிக்கு சில ஆசைகள் இருக்குது. மனைவி இறந்துடுறா, கணவனுக்கு சில ஆசைகள் இருக்குது. தாய் தகப்பன்னு இறந்துடுறாங்க, பிள்ளைகளுக்கு சில ஆசைகள் இருக்குது இல்லையா? அவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்தால் குடும்பத்தில் ஆசைப்படுகின்ற அந்த உறுப்பினர்கள் ஆசைப்படுவதை அவர்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு நிறைவேற்றி தருகிறார்கள் அல்லவா? ஒரு புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறான், அப்பா உயிரோடு இருந்தா அந்த புள்ளைய படிக்க வைக்கிறாங்கல்ல. பொண்ணு திருமணம் பண்ணணும்னு ஆசை, அப்பா உயிரோடு இருந்தா அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள்ல. அப்போ உயிரோடு நாங்கள் இருந்தால் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டார்களோ அதையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் இல்லையா? அதே நிலையில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். அதை கூட அதிகமாக சக்திகளை நாங்கள் பெற்று இருக்கிறோம். அவர்களுடைய ஆசைகளை இப்போதும் எங்களால் நிறைவேற்றி தர முடியும். ஆனா அவங்க எங்க கிட்ட கேட்கறது இல்லை. மீடியம் மூலமாக மேலே இருக்கின்ற ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், என்னுடைய கணவனோ மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ அவர்களுடைய ஆசைகளை எங்களிடம் நிறைவேற்றி தரும்படி எங்களை கேட்கவில்லை. ஏன் கேட்கலன்னா, நாங்க இறந்துட்டோம், உயிரோடு இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அந்த ஆசைகளை எங்களால் நிறைவேற்றி தர முடியவில்லை. ஒருவேளை குடும்ப உறுப்பினர்கள் அவர்கள் விருப்பங்கள் என்னவோ, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அதை எங்களிடம் பிரார்த்தனையின் மூலமாக கூறினால் நாங்கள் அதை நிறைவேற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்குண்டான சூழ்நிலை, சந்தர்ப்பங்களை, வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம். அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற முயற்சியிலே நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுகிறோம், நிறைவேற்றியும் தருவோம். ஆனா யாரும் கேட்கறது இல்லையே. கேட்டாதானே எங்களால் நிறைவேற்றி தர முடியும் என்று மேலே இருக்கின்ற அந்த ஆத்மா மீடியத்தின் மூலம் தெரிவிக்கிறது. அப்போ உங்களுடைய குடும்பத்தில் தாயோ, தகப்பனோ, கணவனோ, மனைவியோ, பிள்ளைகளோ யாரோ இறந்து போயிருக்கலாம்.
அப்படி இறந்து போனவங்க தெய்வத்திற்கு சமமாக அவர்கள் இருக்கிறார்கள். தெய்வீக ஆற்றலை அவர்கள் பெற்று இருக்கிறார்கள். இறையாற்றல் சக்தி அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. நீங்க கேட்க வேண்டியது பிரார்த்தனை மூலமாக நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை அவர்களிடம் கேளுங்கள். மனம் விட்டு பேசுங்க அவங்களோட. தொடர்ந்து நீங்கள் அதை கேட்டு வந்தீர்களேயானால் அவர்கள் நிறைவேற்றி தருகிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற உண்மைகள் ஆகும். இப்போது தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய ஆசைகளை, எதிர்பார்ப்புகளை, விருப்பங்களை அவர்களிடம் பிரார்த்தனைகள் மூலமாக இறந்து போன ஆன்மாவிடம் நாள்தோறும் நீங்கள் தெரிவித்து வாருங்கள். விரைவில் அவர்கள் அதை நிறைவேற்றுவதற்குண்டான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவார்கள் என்று முழுமையாக நம்புங்கள். நம்பி செயல்பட்டால் அந்த காரியங்கள் நிறைவேறுகிறது. புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.